திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கீதா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க BCA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட்டில் சாஃப்டாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்கு, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் திருமணம் செஞ்சுக்கல, வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் திருமணம் பண்ணிக்கான்னு கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் திருமணத்துக்கே சம்மதிச்சேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு கலராக இருக்கும், நல்லா படித்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணு பிடிச்சா மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா கீர்த்தனா, வயது 30 வயது. உங்கள் ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து 1 இயர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிகிரி தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஹோம் மேக்கராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொல்லிக்கிற அளவு வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிஞ்சு நான் இப்போ அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன், வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டிலே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆம்பூரில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும்.